ஹலோ கைஸ், சாதாரணமா ஒரு சிவகங்கை மாவட்டத்துல ஒரு சின்ன கிராமத்துல பொறந்து இப்ப பாத்தீங்களா அவருடைய ஒரே ஒரு லாங்குவேஜ், அதாவது தன்னுடைய தமிழை நம்பி இப்ப பாத்தீங்களா பிக் பாஸ் 8ல ஒரு சிறந்த போட்டியாளரா வந்து, அதாவது வலம் வந்து கொண்டு இருக்கிறவர் தான் முத்துக்குமரன். ஓகேவா, தன்னுடைய தமிழை வச்சு தன்னுடைய திறமை, அதாவது போட்டியாளரின் திறமையை பயன்படுத்தி எல்லார் மூலையும் சும்மா எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா வச்சுக்கோங்க, தன்னுடைய பேச்சு தான் பிளபிளா, அதாவது கொரியன் பேக்கரி வந்துட்டான், பல எதிர்ப்பை பார்த்து ஒரு முறையும் கூட உடையாம இப்ப வரையும் நிலைச்சிட்டு இருக்கிறது தான் முத்துக்குமரன். ஓகேவா, அவருடைய கேம் பிளே ஸ்ட்ராட்டஜி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னதான் 1000 பேர் வெளியில அப்படி இப்படின்னு பேசினாலுமே தன்னுடைய தமிழை நம்பி ஓகேவா களத்துல இறங்கிட்டு இப்போ வரையுமே தன்னுடைய முழு உழைப்பையும் போட்டு கொண்டு இருக்கிறாரு. அது இல்லாம இப்ப பாத்தீங்களா, அதாவது அந்த டாஸ்க், கேப்டன் டாஸ்க்ல யாரு அதாவது அதிக முறை இருக்காங்களோ அவங்களுக்கு பாத்தீங்களா ராயல் என்ஃபீல்டு பைக்குன்னு சொன்னாங்க. அந்த டாஸ்க்லயும் நம்மால் வின் பண்ணிட்டாப்ல, வெறித்தனம் பண்ணிட்டு இருக்காரு. கண்டிப்பா என்னுடைய ஓட்டு வந்து முத்துக்குமரன் தான். அது இல்லாம சௌந்தர்யா பாத்தீங்களா, சும்மா கேம் விளையாடுறதுல சும்மா போயிட்டு இருக்கா, அவுட் ஆயிடுறா. அவளுக்கு பாத்தீங்களா ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட். எப்பா முத்துக்குமரனுக்கு அடுத்து அவ தான் நாட்டுக்குது, சும்மா டைட்டில தெருக்கி விட்டுட்டு போயிடுவாளாட்டுங்க, அந்த அளவுக்கு இருக்கு. சும்மா முக்கியமான பெரிய பெரிய செலிபிரிட்டிலாம் என்ன பண்றாங்க, அதாவது சௌந்தர்யா ஸ்டோரி, அவங்களுடைய ஸ்டோரியை வந்து எடுத்து, அதாவது ஓட் ஃப்ரம் சௌந்தர்யான்ற மாதிரி அந்த அளவுக்கு போகுது. அதுவும் எங்க தெலுங்கு ஹிந்தி அந்த மாதிரி பிக் பாஸ் எல்லாம் அப்படியே சும்மா தும்சம் பண்றாங்க. இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா தமிழ் மீது நம்பிக்கை வச்சிருக்கிற முத்துக்குமரன் கண்டிப்பா நீங்க வின் பண்ணுவீங்க. ஓகேவா, அவருடைய ஓட்டிங் பாத்தீங்கன்னா 2,20,000 ஓட்டிங்கு. சௌந்தர்யா பாத்தீங்கன்னா 1,18,000. கண்டிப்பா டைட்டில் வந்து முத்துக்குமரன் தான் அடிக்கணும். 1000 பேர் 1000 தான் சொன்னாலுமே கூட இருப்பவர்களை குளிப்பெருத்தாலுமே ஓகேவா, மிடில் கிளாஸ் அவருடைய வந்து எப்பனா மிடில் கிளாஸ் அவருடைய மந்திரன்ற மாதிரி எங்களுக்கு தெரியும். ஏன்னா மிடில் கிளாஸ் எவ்வளோ கஷ்டம். ஏன்னா சும்மா ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல அதாவது வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுவும் பிக் பாஸ் சீசன் 8 மாதிரி கிடைக்கிறது ரொம்ப ரிஸ்க்கு. இப்போ வரையுமே அவருடைய மொழி உழைப்பையும் போட்டுட்டு இருக்காரு. கண்டிப்பா டைட்டில் வின்னர் அவர் தான் ஆகணும்னு நினைக்கிறேன். ஓகேவா, கண்டிப்பா ஆயிடுவாரு, அதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. ஓகேவா,